ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, போகுமிடம் வெகு தூரமில்லை அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ விமல் ஒரு டெட் பாடியை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கார். ஸோ இவர் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பார். இவருடைய ஒய்ஃப் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து பணம் அப்படிங்கிறது ஒரு அவசிய தேவையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு ஆர்டர் வருது, ஒரு வேலை வருது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆன பாடியை வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை வருது. அந்த இறந்து போன நபர் பார்த்திங்க அப்படின்னா 2 பேரை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அவருக்கு வந்து 2 ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ அந்த 2 ஒய்ஃபோட பசங்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடியை வந்து என்னுடைய வழக்கப்படி தான் நாங்கள் தான் வந்து அடக்கம் போட்டுவோம், நாங்கள் தான் சடங்குலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. 2 ஃபேமிலியும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவரும் இறந்து போன நபர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கார் அந்த ஊரில். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விமல் வந்து அந்த பாடியை வந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது வழியில் வந்து லிஃப்ட்டு கேட்டு நம்ம கருணாஸ் ஏறிக்கிறார். ஸோ நம்ம கருணாஸ் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெருக்கூத்து கலைஞராக இருக்கார், ஒரு தோல்வி அடைஞ்ச தெருக்கூத்து கலைஞராக இருக்கார். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி திருப்பி ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் நம்ம விமலோட வண்டியில் இருக்கிறார். ஸோ அப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம கருணாஸ் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் சுத்தமாக வந்து விமலுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் நல்ல ஒரு மனுஷனாக இருக்கார் நம்ம கருணாஸ், ரொம்ப இரக்கம் குணம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லவ் கப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு கப்புள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த கப்பலோட பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா துரத்திக்கிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடுது. இவங்க வண்டியில் ஏறினதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சம்பவமாக ஆகிடுது அந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் எப்படிடா இந்த பாடி எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துடுது நம்ம விமலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம விமல் வந்து அந்த பாடி எடுத்துகிட்டு போய் அந்த ஊரில் சேர்த்தாரா இல்லையா, நம்ம விமல் எதிர்பார்த்த மாதிரி பணம் கிடச்சதா இல்லையா, ஸோ அந்த 2 ஃபேமிலியும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னே சொல்வேன். ஸோ வேறு மாதிரியான ஒரு ரைட்டிங். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் மைக்கேல் கே ராஜா அப்படிங்கிறவர் சூப்பராகவே எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இதாண்டா படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம விமலுமே சூப்பராக நடிச்சிருக்காரு, கருணாஸ் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. அதாவது இந்த ஒவ்வொரு படத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இது என்னடா அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து உருவாக்கும். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஒவ்வொரு சீனுமே பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பை தான் நமக்கு உருவாக்குமே தவிர ஸோ எந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இதுனா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணாது. இந்த படத்தை பார்த்து முடித்து வெளியே வரும்போது இதுதான்டா படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும், ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.